பச்சை குதிரை விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பச்சை குதிரைனா தெரியும் இல்லையா, கிராமத்திலாம் விளையாடுவார்கள். ஒரு பையன் புரிஞ்சுக்கணும், அவன் முதுக தொட்டி இது எல்லாரும் தாண்டி குதிப்பார்கள். இந்த விளையாட்டு விளையாடலான்னு எல்லாரும் முடிவு செய்து கண்ணன்ட்ட சொல்லிட்டாங்க, கண்ணா நீ தாண்டா ஃபர்ஸ்ட் குனியணும். சரின்னு கண்ணன் ஒத்துட்டார். சரி நானே குனியறேன் ஃபர்ஸ்ட். கண்ணன் குனிஞ்சுட்டார். ஒவ்வொரு பசங்களா அவர் முதுக தொட்டு தொட்டு தாண்டி குதிச்சுட்டார். இத பார்த்த பிரம்மா சிவன் தேவர்களுக்கு ஆசை வந்துதான், நம்மளும் கண்ணனோட பச்சை குதிரை விளையாண்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கண்ணன்ட்ட வந்து கேட்கா, கண்ணா நாங்களும் உங்க கூட பச்சை குதிரை விளையாட வரலாம், ஆனா இதே தோற்றத்தோட வரக்கூடாது. எங்களை மாதிரி எங்க பால்யம் உள்ள பசங்களா மாதிரி எல்லாரும் வாங்கும், தாராளமா விளையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க தேவர்கள் எல்லாரும் இந்த பசங்க பால்யத்துக்கே உருவத்தை மாற்றிக்கொண்டு எல்லாரும் வரா கூட்டமா. வந்த உடனே அந்த பசங்க எல்லாம் கேட்கிறாங்க, யாரு இது புதுசா இருக்கு, கோகுலத்துல இவளெல்லாம் பார்த்ததே கிடையாது, இந்த குரூப்பா ஒரு பசங்க வரா இவளெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாதே அப்படின்னு. உடனே பிரம்மாவா இருக்கிற சின்ன பையன் சொன்னாராம், நாங்கெல்லாம் பக்கத்து கிராமம், சும்மா அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த யமுனை பக்கத்துல நீங்க எல்லாம் விளையாடுறத பார்த்தோம், எங்களுக்கும் ஆசை வந்துருச்சு உங்களோட விளையாடணும், அதனால எங்களையும் தயவு செய்து இந்த விளையாட்டுல சேர்த்துக்கோங்களேன் அப்படின்னு கேட்கலாம். இந்த பசங்க எல்லாம் இருங்க நாங்கெல்லாம் கூடி பேசி முடிவு வரோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கூட்டமா பேசிட்டு, வேணாண்டா எதுக்குடா புதுசாலாம் எல்லாரையும் சேர்க்கணும், ஏற்கனவே இங்க நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் வருது, ராட்சசர்கள் வரா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்றா. கண்ணன் சொல்றாரு, இல்ல இல்ல சேர்த்துக்கோங்க, பாவம் பார்த்தா சின்ன பசங்களா இருக்கா, இவாளாலெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் சொல்ல வந்துடாது, எவ்வளவோ பார்த்துட்டோம், பரவாயில்ல சேர்த்துக்கலான்னு கண்ணன் ரெக்கமெண்ட் பண்றாரு. கண்ணன் சொன்ன உடனே எங்க இது மாத்தி யாரு கருத்து சொல்ல போறா, உடனே எல்லாரும் சரின்னு சொல்லிக்கலாம். எல்லாரும் வந்து இந்த பசங்கள்கிட்ட சொல்றா, சரி சேர்த்துக்கிறோம், ஆனா ஒரு நிபந்தனை, யாரு புரிஞ்சாலும் எங்க கோகுலத்துல இருக்கிற பசங்க தான் ஃபர்ஸ்ட் தாண்டுவோம், நீங்க பின்னாலதான் வரணும், நீங்க புரிஞ்சா கூட நாம தான் ஃபர்ஸ்ட் தாண்டுவோம், நீங்களா பின்னாலதான் வரணும் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு கண்ணனோட விளையாடணும், அவ்வளவுதான். சரிப்பா ஒத்துக்கிறோம், அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறோம் எல்லாரும் சொல்லிட்டு பச்சை குதிரை விளையாட ஆரம்பிக்கிறார்கள். கண்ணன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறார். கோகுலத்துல இருக்கிற பசங்க எல்லாரும் கண்ணனை தாண்டி கூச்சு முடிச்சுட்டா. இப்ப தேவர்களோட டர்ன் வருது. முதல்ல பிரம்மா வர வேகமா ஓடி வர, கண்ணன் பக்கத்துல வந்த உடனே யோசிக்கிறார், நமபதநாதன் இவனை தாண்டி குதிக்கலாமா, ஐயோ பிரதர்ஷனம் தான் பண்ணலான்னு சுத்தி பிரதர்ஷனமா போயிட்டு. அடுத்த சிவன் வர, சிவனும் அதே மாதிரி ஓடி வர, பக்கத்துல வந்த உடனே பிரம்மா செய்த மாதிரியே பரமபதநாதனை பிரதர்ஷனம் தான் பண்ணலாம்னு சுத்தி போயிட்டார். அடுத்தது இந்திரனோட முறை வருகிறது. இந்திரன் பாக்குறான், நம்ம டீம் ரொம்ப வீக்கா இருக்கு, ரெண்டு பெரிய ஆளுகன்னு நினைச்ச ரெண்டு பேரும் போய் இப்படி காலம் வாரி வச்சுட்டா. இத பார்த்து அந்த கோபர்கள்லாம் வேற கை தட்டி சிரிக்கிறா, ஆஹா உங்களுக்கு பச்சை குதிரை தாண்ட தெரியல, எதுக்குப்பா நீங்க எல்லாம் விளையாட முடியாது கூட அப்படின்னு அவர்கள்லாம் வேற சிரிக்கிறார்கள். நம்ம வந்து டீம் கேப்டனா ஒழுங்கா ஓடி போய் நல்லா வேகமா தாண்டி இந்த கோபர்களோட மூக்கெல்லாம் உடைச்சிடணும். நம்மளை பார்த்தாதான் நம்ம பின்னால இருக்கிற அக்னி வாயு எல்லாருக்கும் ஒரு வேகமா வரும், இல்லைன்னா அவளும் இதே மாதிரியே பண்ணிட்டு போயிடுவா, நம்ம டீம் தோத்து போயிடுவோம் முடிவு பண்ணி வேகமா ஓடி வர, கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை அதிகரிச்சுட்டே வர. இத பார்த்த கோபர்கள்லாம், ஆஹா இந்த பையன் தாண்டிடுவான் போல இருக்கடா, நம்ம கூட ரொம்ப வேகமா தாண்டி உருகி விடுறேன்டா, ரொம்ப தூரத்துக்கு உரிச்சிருவான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன நடக்க போறதோன்னு இந்த கிரிக்கெட் மேட்ச ஒரு ஆர்வத்தோட அப்பம் வரும்போது அது மாதிரி பார்த்துருந்தேன். வேகமா இந்திரன் ஓடி வர, கிருஷ்ணர் பக்கத்துல வந்த உடனே கிருஷ்ணரை விட கீழே குனிஞ்சு, ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு அவ வெறும் பிரதர்ஷனம் தான் பண்ணா, அவர் ஒரு மங்களமும் பாடிட்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு போயிட்டார். கோபர்கள்லாம் ஒரே சிரிக்கிறா, வந்து சும்மா வேகத்துக்கு வந்தானா அவ்வளவுதானா, அவங்க மொத்தம் இந்த டீம்ல ஒருத்தர் கூட தேரல, நம்ம தான் வின் பண்ணோம்னு அவளுக்குலாம் ஒரு சந்தோஷம். ஆனா கண்ணனை தாங்கிற மமதை அகங்காரம் அழிந்து தன் நிலை மறந்து சிரிச்சா
அவன் எல்லாரும் தருவான் இல்லையா? அப்படிப்பட்ட குழந்தை கண்ணனை காண்போமா? குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழல் ஊறி என்னை மயக்க மாட்டானா? குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழல் ஊறி என்னை மயக்க மாட்டானா? மாடு கன்றுகள் காட்டில் ஒட்டி ஜெயிக்க மாட்டானா? மாடு கன்றுகள் காட்டில் ஒட்டி ஜெயிக்க மாட்டானா? தினம் ஆடி பால் ஓடி என்னை சேர்க்க மாட்டானா? குழந்தைக்காக மீண்டும் கண்ணன் திறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழல் ஊறி என்னை மயக்க மாட்டானா? மலையை எடுத்து குடையை போல பிடிக்க மாட்டானா? என் தலையில் மழை வீழுவதை தடுக்க மாட்டானா? மலையை எடுத்து குடையை போல பிடிக்க மாட்டானா? என் தலையில் மழை வீழுவதை தடுக்க மாட்டானா? சின்னஞ்சீரு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா? சின்னஞ்சீரு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா? என் கண்ணில் இந்த உலகத்தையே காட்ட மாட்டானா? குழந்தையாக மீண்டும் கண்ணன் திறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழல் ஊறி என்னை மயக்க மாட்டானா? என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா? அவன் தின்னும் வெண்ணையிலே பந்து நீட்ட மாட்டானா? என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா? அவன் தின்னும் வெண்ணையிலே பந்து நீட்ட மாட்டானா? வீரை தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா? பகவத் வீரை தன்னை திரும்பவுமே கூற மாட்டானா? அதை கேட்டு நாம் நல்லவராக மாற மாட்டோமா? குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழல் ஊறி என்னை மயக்க மாட்டானா? அவன் புல்லாங்குழல் ஊறி என்னை மயக்க மாட்டானா?